ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டா விட்டமின் டி டிஃபிஷியன்சி இல்லை வேற எந்த பிரச்சனைனாலும் இப்போ முடியே கொட்டுதே விட்டமின் டி டிஃபிஷியன்சின்னு உடனே சொல்லி போடுறாங்க. ஒரு கத்திரிக்காய் எடுத்துங்க, கொண்டு போய் நடு வீட்டில் வச்சா காய்க்குமா? காய்க்காது. வெயிலில் வச்சாதான் காய்க்கும். அந்த மாதிரி தான் மனுஷன் உடம்பும். புள்ள பிறக்கணும்னா கொஞ்சம் வெயிலில் நடக்கணும். அதை விட்டுவிட்டு ராத்திரி குளிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு அப்புறம் நல்லா பவுடர் கிட்டலாம் அடிச்சுட்டு அப்படியே குளத்தை சுற்றி வர வேண்டியது. இன்சுலின் ப்ரொடக்ஷன் இல்லைன்னா டயபிட்டிஸ் வருது. அப்போ இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆனால் என்ன பண்ணணும்? வெயிலில் நடக்கணும். காலை வேலையிலையோ இல்லை சாயங்கால வெயிலையோ நடக்கணும். அதுக்குன்னு தமிழனுக்கு சொன்னிச்சுன்னு உச்சி வெயில போய் நடந்து மயக்கடிச்சு விழுந்துட்டு என் பேரை டேமேஜ் ஆகக்கூடாது. பகலில் நடங்க. அப்போ தான் விட்டமின் டி பாடியில் ஜென்ரேட் ஆகும். 80 தோல் பொருத்திய உடம்பு இல்லையா? ஸோ அந்த எலும்புக்கும் ஏதாவது கொடுக்கணும். ஸோ விட்டமின் டி இஸ் மஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ போனோம்னா இன்ஜினுக்கு கரியல்லி போட்ட மாதிரி இருப்போம். அந்த இருக்கனா நானும் வெயிலில் நடந்துட்டு தான் வந்திருக்கேன். இருப்போங்கிறதுனால அப்படி செய்யாமல் இருக்கக்கூடாது. டேன் ரிமூவலுக்கு நான் இன்னொரு ட்ரிப் தரேன்.